அனைவருக்கும் வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உலக மலேரியா தினம். சோ இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் டாக்டர் கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. நோய் தடுப்பு மற்றும் சமூக நலத்துறை மருத்துவர் டாக்டர் ராஜேஸ்வரி அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம மேடம் கூட பேச போறோம் மலேரியாவை பத்தி, கொசுக்களை பத்தி, இது எதனால வருது, எப்படி நம்ம அதை தடுக்கலாம், சோ கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, நம்ம என்னெல்லாம் எடுக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட பேச போறோம். உங்களுக்கும் அதை பத்தின ஏதாவது விழிப்புணர்வு தெரியணும், இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கு, நீங்க மேடம் கிட்ட பேசணும், டாக்டர் கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 29860038 இல்ல 2952055554 இந்த எண்கள்ல ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்க கால் பண்ணி டாக்டர் கிட்ட நம்ம பேசலாம். இப்ப நம்ம தொடர்ந்து பேச போறோம் டாக்டர் கிட்ட. மேடம், இப்ப உலக மலேரியா தினம் இப்படி, சோ இது ஏன் அப்சர்வ் பண்றோம், ஏன் இன்னைக்கு பர்டிகுலரா அப்சர்வ் பண்றோம்? ஆக்சுவலாக இந்த தேதி பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம யூஸ்வலாக எல்லா டேவும் யாரோட பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி எந்த சிக்னிஃபிகன்ஸும் இந்த தேதிக்கு இல்லை. அதாவது 2007 பார்த்தீங்கன்னா WHO அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க மலேரியாவை எதிர்த்து நம்ம போராடணுன்றதுக்காக நிறைய முயற்சிகளை திட்டங்களை முன் வச்சாங்க. ஸோ அந்த நாளை நம்ம குறிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம உலக மலேரியா தினம் கொண்டாடுறோம். இதில் நம்மளோட முயற்சிகளை அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கும் அதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கணும்ன்ற காரணத்தினால இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். சோ இந்த நாள்ல ஏதாவது இப்போ ஒரு நாள் நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா அதுக்குன்னு ஒரு தீம் அந்த மாதிரி நம்ம வச்சிருப்போம். இந்த வருஷத்துக்கு என்ன தீம் மலேரியா? கண்டிப்பா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மலேரியாவோட தீம் என்ன வச்சிருக்காங்கன்னா, அதாவது நான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். மலேரியா எண்ட்ஸ் வித் அஸ், ரீஇன்வெஸ்ட், ரீஇமேஜின், ரீஇக்னைட் அ கிராஸ் ரூட்ஸ் கேம்பெயின் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த மலேரியாவை மொத்தமா ஒழிக்கிறதுக்கு நம்மளால முடியும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் சாதாரண அதாவது வெறும் டாக்டர்ஸ், இந்த கவர்மெண்ட் இந்த பக்கம் இருக்கவங்க மட்டும் இல்லாம சாதாரண மக்களும் இதுக்கு போராடினாங்க, அதுக்காக முயற்சித்தாங்க அப்படின்னா சீக்கிரமா நம்மளால இந்த மலேரியாவை முழுசா அழிக்க முடியும். மலேரியாவை ஏன் முழுசா அழிக்கணும்னு நிறைய பேர் கேட்கலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு பிளஸ் வயதானவங்களுக்கு ஒரு கொடிய நோயாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த முழுசா அழிக்கிறது ஒரு நாட்டுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ மலேரியா தினம் நம்ம பேசிட்டோம். முதல்ல மலேரியானா என்ன விஷயம், எதனால அது நமக்கு வருது, அதை பத்தி நம்ம பேசுவோம் டாக்டர். இப்போ மலேரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான குளிர் காய்ச்சல் நம்ம சொல்லலாம். நிறைய பேர் குளிர் நடுக்கத்தோட வர காய்ச்சல், அது ஒரு வகையான குளிர் காய்ச்சல். அப்படியே தான் ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு மலேரியா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இது கொசுக்களால பரவுகிறது. ஓகே, அதுல அனஃபிலஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான கொசுக்கள், அதுல இருக்க பெண் கொசுக்கள் ஏற்கனவே மலேரியா கிருமிகளை இருக்கக்கூடிய ஒருத்தரை கடிச்சிட்டு திருப்பியும் இன்னொருத்தரை கடிக்கிறது மூலமா இந்த மலேரியா கிருமி பரவுகிறது. இந்த கொசுக்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அனஃபிலஸ் அப்படின்ற கொசுக்கள் எல்லா நேரத்துலையும் பெருசாக கடிக்காது. இந்த சாயங்காலம் அந்த சூரியன் மறையும் நேரத்துல இருந்து ஒரு நைட் ஒரு 11 மணிக்கு வரைக்கும் அதிகமான கடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வீடியோ காலைகளில் அதிகமாக கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம பெட்டுக்கு அந்த நெட் போட்டு தூங்குறதுன்றது மலேரியாவுக்கு அகெயின்ஸ்டா நம்ம ஒரு நல்ல ப்ரிவென்ஷன். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இந்த கொசுக்கள் வளர்ற தண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன நினைப்போம்னா அழுக்கான தண்ணிகளில் மட்டும்தான் இந்த மாதிரி உயிரினங்கள் கொசுக்கள்லாம் வளரும்னு நினைப்போம். ஆனால் இந்த மலேரியா கொசுக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான தண்ணியில தான் வளரும். நம்ம அதுவும் மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது மழை தண்ணி அங்கங்கே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தேங்கும் போது அந்த இடத்துல இருந்து தான் அந்த நீர்நிலைகள் அப்போதைக்கு இப்போ உருவான அந்த சின்ன சின்ன குளங்கள், குட்டைகள், அதுல தான் இந்த மலேரியா கொசுக்கள் அதிகமாக வளரும். ஓகே, சோ இப்போ வீட்லயே நம்ம இதை தடுக்கணும்னா இப்ப எல்லாருக்கும் நமக்கு சொல்றது தேங்கி இருக்கிற தண்ணியை மூடி வைங்க, எதுவும் தேங்காம பாத்துக்கோங்க, அந்த மாதிரி நம்ம சொல்றோம். இதை தாண்டி வீட்ல இருக்கிறவங்க என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் மேடம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி தீம் பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுலேயுமே அந்த கிராஸ் ரூட்ஸ் கேம்பெயின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது மக்கள் எல்லாருமே இதுக்கு வீட்டிலிருந்தே முயற்சி பண்ணலான்றது தான். இப்போ சில அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அப்புறம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியும். இப்போ நம்ம வெளியே, அதாவது வீட்டை சுற்றி இருக்கிற இடங்கள்ல நிறைய வேஸ்ட் பக்கெட்டோ டப்பாக்களோ இந்த மாதிரி போட்டு வச்சிருப்போம். ஸோ அதுலலாம் தண்ணி தேங்குறது மூலமா டெங்கு, மலேரியா இந்த மாதிரி எல்லா நோய்களும் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஏதாவது சின்ன சின்ன குழி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம சம அளவில் நில அளவில் வச்சிடல அப்படின்னா அதுல மழை பெய்யும் போது தண்ணி தேங்குறதுனால இது வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஜன்னல் எல்லாம் நம்ம நார்மலா நெட் எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு வைக்கிறதும் ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி வீட்டில் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா
ஏன்னா ப்ரெக்னென்ட் விமன்க்கெல்லாம் வந்து மலேரியா ரொம்ப ரிஸ்க். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கொசு வலை போடுறது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த இதை பற்றி தெரியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்தந்த லோக்கலில் இருக்கிற கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய இதுக்கான ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறது ஒரு நல்ல இது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து யாரோ வராங்கன்னு நினச்சி கதவை சாத்திடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க வீட்டில் எங்கெங்கே தண்ணி இருக்குது, எப்படியெல்லாம் இதை தடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்களோட நம்ம பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து? சென்னை இருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய சகோதரி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா சார். வேண்டாம் சகோதரர். சரி, ஓகே. நம்ம கூட இப்ப பேசுறதுக்கு டாக்டர் இருக்காங்க, அவங்க கூட நீங்க பேசலாம், உங்களுடைய क्वेश्चंस கேளுங்க. வணக்கம் சார். டாக்டர், உங்களுடைய பாதங்களுக்கு எங்க மனமார்ந்த வணக்கங்கள். நன்றி. வணக்கம். நான் ரோட்ல போடுறப்போ இந்த காவா தண்ணி அடிச்சுட்டு இருக்கோம். என்னால முடிஞ்சு நான் அதை குத்தி விடுவேன். அதே மாதிரி பார்த்தா குத்தி வச்சுக்கிறது அப்படியே விசிறி அடிப்பாங்க, அது அப்படியே பரவி இருக்கும். என்னால முடிஞ்சது நான் எடுத்து போட்டு கட்டியப்ப 4 பேர் கேட்பாங்க என்னன்னு. அது அனுபவிக்க சொல்லதான் தெரியும், இப்ப தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி நான் வீட்டுல சொல்ல, வீட்டுல தண்ணி பிடிச்சி வைக்காதீங்க, அப்படி வச்சுங்கனாக்கா மூடி வைங்க. குழந்தைகள், சின்ன குழந்தைகள், 8 மாசம் குழந்தைகள், 6 மாசம் குழந்தைகள் இருந்தாக்கா அவங்களுக்கு கொசு வலை போட்டு வைங்க. கொசு காட்டு வச்சுக்கணும், அடிச்சுட்டு அந்த கொசு வலையை போட்டு வைங்கனாக்கா குழந்தைக்கு கடிச்சா சொல்லாது, அது அழுதான் செய்யும். ஆனா எதுக்காகதான் நமக்கு தெரியாது. இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொன்னது கரெக்டா இல்லையான்ற நீங்க சொன்னீங்கன்னாக்கா நான் வானொலி மூலமா கேட்டுக்கிறேன். நன்றி 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 நன்றி. ஓகே, ஸோ இப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கொசு வலைலாம் யூஸ் பண்ணுறோமே, இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் கொஸ்டின் கேட்டிருக்காரு மேம். கண்டிப்பாக கொசு வலை யூஸ் பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான செயல் தான். கொசு வலை அதுவும் முக்கியமாக மலேரியாவுக்கு. அதெல்லாம் அவர் சொன்ன இந்த சாக்கடை தண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சாக்கடை அழுக்கு தண்ணியில் மலேரியா கொசுக்கள் வளராது. ஸோ அதிலிருந்து வேறு வகையான நோய்கள் வரும். பட் ஆனால் கொசு வலை அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான். அது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். எஸ்பெஷலி அதே மாதிரி குழந்தைகளுக்கு சுற்றி கொசு வலை போட்டு தூங்க வைக்கிறது, ப்ளஸ் வந்து ப்ரெக்னென்ட் விமன் இருக்கிற வீட்டில் அதே மாதிரி கொசு வலை போடுறது, வயதானவர்கள் இருக்க வீட்டில் இவங்கெல்லாம் சீக்கிரமாக பாதிக்கப்படுவாங்க, ரொம்ப சிவியராகவும் பாதிக்கப்படுவாங்க. அதனால அது ஒரு நல்ல விஷயம். அடுத்த நேர் நம்மளோட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? லைன் கிடைத்து விட்டது. ஓகே, ஸோ அவங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சுன்றது தெரியாம கூட அவங்க அப்படியே பேசிட்டே இருக்காங்க. நீங்களும் டாக்டர் கிட்ட மலேரியா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 2986-0038 இல்ல 2952055554 இந்த எண்கள்ல ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்க கால் பண்ணி அவங்க நம்ம டாக்டரோட நம்ம பேசலாம். இப்போ வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கொசு வலை, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதை தாண்டி இப்போ இந்த கொசுவத்தி சுருள்னாலேயோ இல்ல நம்ம வந்து இப்போ நிறைய இன்வென்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு, பேட்ச் மாதிரி எல்லாம் நம்ம ட்ரெஸ்ல ஒட்டிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமா மேம்? அதாவது இது ஹெல்ப் பண்ணவே பண்ணாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இதனால நம்மளுக்கு நிறையவே வந்து ஹெல்ப் இருக்கு. சில பேருக்கு இந்த கொசுவத்தி சுருள்கள்லேருந்து வர புகைகள் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு, முக்கியமாக இந்த ஆஸ்மா இந்த மாதிரி நோய்கள் இருக்கவங்களுக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி இருக்கவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு எந்த மாதிரி போகலாம் அப்படின்னா, உடம்பு மேலே தடவுற மாதிரி எண்ணெய் மாதிரி இருக்கிற அந்த திரவ வகைகள் அந்த மாதிரியும் கொசு எதிர்க்கிற மாதிரி இருக்கு. ப்ளஸ் க்ரீம்ஸ் மாதிரி நம்ம நார்மலா ஃபேஸ்க்கு எல்லாம் போடுவோம், அந்த மாதிரி க்ரீம்ஸ் மாதிரி கை கால்கள்ல போடுறதுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரியானதுக்கு அவங்க போகலாம், அந்த புகையை வந்து அவாய்ட் பண்றதுக்கு. ரைட், ஓகே. இப்போ அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இப்போ பொதுவாகவே கொசு அப்படின்னா இப்போ ரீசெண்டா நமக்கு மலேரியாங்கிறது அவ்வளோ பேச்சு பொருளா இல்ல, டெங்கு டைஃபாய்டு அப்படிதான் சொல்றாங்க. அப்போ மலேரியாங்கிறது நம்ம இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் அதிகமா இருக்கு, கிராமங்கள்லயா இல்ல நகர்ப்புறங்கள்லயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். மலேரியா ஒரு காலத்துல மிகப்பெரிய கொடிய நோயா இருந்தது, நிறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா மலேரியாவை பயங்கரமா அதற்கான எதிர்ப்பு முயற்சிகளை நம்ம பண்ணி நிறையவே குறைச்சிருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்த மாவட்டங்கள்ல இப்போதைக்கு 5 மாவட்டங்கள்ல மட்டும்தான் வந்து இன்னும் மலேரியா வந்து இருக்கு.
அதாவது அதிக அளவில் இருக்கு. மற்ற இடங்கள்ல எங்கேயாவது எப்பயாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் அதிக அளவு இருக்கு. அது எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மற்ற மாவட்டங்கள் அப்படின்னா நம்ம கடலோர மாவட்டங்கள், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, அதுக்கப்புறம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சேலம், இந்த 4 மாவட்டங்கள். அதுக்கப்புறம் 5வது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இந்த சென்னை மாநகராட்சி வந்து இதுதான் இங்க இருக்கக்கூடிய, இது வந்து நகர்ப்புறம் இல்லையா, இங்க மற்ற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கிராமப்புறங்கள்ல தான் வந்து மலேரியா அதிகமா இருக்கும் மற்ற மாவட்டங்கள்ல. இங்க சென்னையில பாத்தீங்கன்னா நகர்ப்புறம், இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து அர்பன் மலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான என்ன சொல்றது, மற்ற அந்த கிராமப்புறங்கள்ல வரதை விட இது தடுக்கிறது ரொம்ப கஷ்டமான செயலா இருக்கும். ஏன்னா இங்க வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகம். அதனால டக்குன்னு இன்னொருத்தருக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள், கொசு நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால இது அர்பன் மலேரியா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அந்த மலேரியாவால பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா 40% பேர் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில இருக்கவங்களா தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க கொசுக்கள்னால பரவுது அப்படின்றதுனால, இப்போ ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு மலேரியா இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா அவர் மூலியமா வீட்டுல உள்ளவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கம்யூனிகபிளா? அதாவது ஹியூமன் டு ஹியூமன் டைரக்டா வந்து கம்யூனிகபிள் கிடையாது. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர், அந்த கொசு இல்லாம மலேரியா பரவாது. ஓகே, அந்த மலேரியா கிருமின்றது வந்து அது வளர்ந்து ஒரு வகையான ஒரு ஃபார்முக்கு வரும்போது தான் வந்து அது மலேரியா காய்ச்சலை உண்டாக்கும். அது வரணும் அப்படின்னா அதுக்கு கொசு தேவை. முதல்ல வந்து கொசு வந்து மலேரியாவால் பாதிக்கப்பட்டவங்களை கடிச்சு அது அந்த கிருமியை உள்ள எடுத்துக்கிட்டு அந்த கிருமி கொசுக்குள்ள வளரும். அது வளர்ந்து இன்னொரு ஃபார்மா மாறி இன்னொருத்தரை போய் கடிக்கும் போது தான் அந்த மலேரியா காய்ச்சல் அவங்களுக்கு வரும். இப்போ சப்போஸ் மலேரியா வந்துருச்சு மேம், இப்போ என்ன மாதிரியான வீட்டுல உணவுகள் இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளணும்? முதல்ல வந்து மலேரியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து காய்ச்சல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லா விதமான காய்ச்சலையும் ஒன்றும் இல்லை, லேசான ஜுரம் தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ மலேரியா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப அதிகமான காய்ச்சல் இருக்கும். அண்ட் காய்ச்சல், குளிர், நடுக்கம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக நடுங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் இது வந்து நல்ல ஸ்வெட்டிங் இருக்கும், அதாவது நல்ல வேர்த்து அந்த ஃபீவர் குறையும், மறுபடியும் கொஞ்ச நேரம் பொறுத்து அதிகமாகும். அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரை போட்டாலும் போடலனாலும் திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு குறையும். இதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரதுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டல் தூரமாக இருக்க போக முடியலன்னா ஒரு சின்ன ஆரம்ப சுகாதார நிலையமுக்கு போனீங்கன்னா கூட அங்கேயே உங்களுக்கு மலேரியாக்கான டெஸ்ட் இருக்கு. அண்ட் பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் பகல் நேரத்தில் போகும்போது உடனே சொல்ல முடியும். அதுக்கான ரிசல்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் சொல்ல முடியும். ஸோ அப்போ மலேரியா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடுவாங்க மாத்திரைகள் மூலமாக. அதையும் நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி உணவு பழக்க வழக்கங்கள்ல சாதாரணமாக சீக்கிரமாக செரிக்கக்கூடிய உணவுகள், காய்ச்சல் இருக்கும்போது நம்ம சாதாரணமாக என்னென்னலாம் பின்பற்றுவோமோ சீக்கிரமாக செரிக்கக்கூடிய உணவுகள், சுடு தண்ணீர் குடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் போதும். எதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மலேரியாக்காக இப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் மற்றபடி கொசு வலை இதெல்லாம் கண்டினியூ பண்ணணும். அதெல்லாம் எதுவும் மலேரியா இருக்குன்றதுக்காக நிறுத்தணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம நேயர் கூட பேசலாம். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க 5 டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து இப்போ வந்து மலேரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, மிச்சம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு மலேரியா ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இப்போது இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அதாவது நம்ம மலேரியா இனிமே வராது, ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்திருந்தாங்க? இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி மலேரியா கொசுக்கள் எங்கே வளருமோ அந்த கொசுக்கள் வளர்றதை தடுக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படுது. தண்ணீர் தேங்குறதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது, மற்றபடி ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன குளம் குட்டை அந்த தண்ணி நம்மளுக்கு தேவை அப்படின்னா அதில் மக்களை பாதிக்காத சில கொசு மருந்துகளை வந்து அதில் ஊற்றுவாங்க. ஸோ அது மூலமாக வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டோட மேலே டேங்க் இருக்கும் இல்லையா, மேல்நிலை நீர் தொட்டிகள் இருக்கும், அதை வந்து நம்ம நிறைய பேர் மூடி இல்லாமல் பயன்படுத்துவாங்க. இல்லை அந்த மூடி கொஞ்சம் திறந்துருக்கும், ஓட்டை இருக்கும், இந்த மாதிரி. ஸோ அது இந்த மலேரியா கொசுக்கள் வளர்றதுக்கு ஒரு பெரிய இடம் அந்த மேல்நிலை நீர் தொட்டிகள். ஸோ அதை வந்து கண்டிப்பாக மூடி போட்டு பயன்படுத்தணும். இந்த மாதிரி அறிவுரைகள் எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து வந்து மக்களுக்கு வீடு வீடாக போய் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அண்ட் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு மலேரியா வந்தால் கூட அந்த இடத்த சுற்றி இருக்கிற எல்லா வீட்லேயும் யாருக்காவது ஜுரம் இருக்கா, காய்ச்சல் இருக்கான்ற போன்று ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200-250 வீடுகளுக்காக சென்று அதை பற்றி விசாரித்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
இதை தவிர இது எல்லாமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் காமனா நடக்கிறது. இதை தவிர இன்னும் 5 டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா மலேரியாக்கள் அதிகமா இருக்கிறதுனால இப்போ மலேரியா கொசுக்கள் என்ன பண்ணும்னா நைட் டைம்ல கடிக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அது பகல் டைம்ல அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற இடுக்குகள்ல இல்ல செவுத்துல வந்து கொஞ்சம் லைட் படாத கொஞ்சம் டார்க்கான இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் அந்த கொசு. அதை வந்து அப்ப நம்ம அதை கொல்றது மூலமா அது செயலிழக்க வைக்கிறது மூலமா நம்ம சீக்கிரமா மலேரியாவை தடுக்கலான்றதுக்காக வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா சுவர்களுக்கு வந்து அந்த கொசு மருந்து வந்து அடிச்சுட்டு போவாங்க கவர்மெண்ட்ல இருந்தே. அது ஒரு வகையான கொசு மருந்து. நம்ம அந்த அது அடிக்கிற ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ மட்டும் எல்லாரையும் வெளியே இருக்க சொல்லிட்டு பீரோ போன்ற செவத்துல என்னெல்லாம் வச்சிருக்கோமோ அதெல்லாம் நகர்த்திட்டு செவரு ஃபுல்லா அடிச்சுட்டு போவாங்க, மேல சீலிங் எல்லாமே அடிச்சுட்டு போவாங்க. இதுக்கு வந்து இன்டோர் ரெசிடியல் ஸ்ப்ரேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க, IRS அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து நிறைய பேர் இதை நினைச்சு பயப்படுறாங்க, அதனால வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ. அதாவது மலேரியாவால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம். இது மூலமா மலேரியாவை நல்லாவே தடுக்கலாம் நம்ம. அண்ட் இதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து தேர் வில்லிங்லி கோஆப்ரேட். இப்போ வந்து அவங்களே வந்து பீரியாடிக்கலாக வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அப்படியே அவங்க வரும்போது எங்கள் வீட்டுக்குன்ற மாதிரி கூப்பிட்டு அவங்களே வாலண்டியராக பண்ணு. சில பேர் ரொம்ப பயப்படுற காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு திருப்பி பெயிண்ட் அடிக்கிறதோ இல்லை வந்து அந்த திருப்பி வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுறோம். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கவர்மெண்ட் எடுக்கிற மெஷர்ஸ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அது கோஆப்ரேட் பண்ணுறது மூலமா மலேரியாவை தடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் நம்ம இந்த பெட்டுக்கு நெட் போடலான்றதை பற்றி பேசணும் இல்லையா, அது வந்து இப்போ சாதாரணமாக கொசு வலைகள் வந்து நம்ம நிறைய விதமான கொசு வலைகள் பார்த்துருப்போம். அப்போ அதெல்லாமே ஒரு சாதாரணமான கொசு வலைகள், அதில் சின்ன சின்ன இந்த ஓட்டைகள் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கொசு வலையே வந்து இந்த கொசுக்கு எதிரான ஒரு அந்த இன்செக்டிசைடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கொசு மருந்து பூசப்பட்ட வலைகள் வந்து கிடைக்கும். சில இடங்களில் கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மலேரியா அதிகமாக இருந்த காலங்களில் கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அண்ட் கடைகளிலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வலையை வந்து போடுறது மூலமா இன்னுமே கொசுக்கள் கிட்ட இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா கொசு சின்ன ஓட்டை ஏதாவது இருந்தாலும் ஒரு கொசு உள்ள வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்காக வந்து நம்ம அந்த வகையான கொசு இதையும் வலைகளையும் பயன்படுத்தலாம். ஓகே டாக்டர், நம்ம நேர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், யார் எங்க இருந்து? ஏழு கிணறு தேவா. நம்ம பேசலாம், டாக்டர் கிட்ட பேசுங்க. பேசலாமா, அவங்க கிட்ட கொடுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்து ஒரு ஃபீலிங், ஜுரம் நைட் ஆனா வரும், குளிர் இருக்கும், அப்புறம் மார்னிங் சரியாயிடும். ஓகே, அது கொசுனால வருதுமா? அதெல்லாம் 3 மாதங்களுக்கு முன்னாடி இருந்துச்சா? எடுத்துக்கல, நான் எதுவும் மாத்திரை எல்லாம் எடுத்துக்கல. ஓகே, அதுவே சரியாயிடுச்சு. ஓகே, இது எதனால இருக்குன்னு சொல்லு. கொசுக்களாலையும் வந்திருக்கலாம், சாதாரண ஒரு வைரஸ் காய்ச்சலாக கூட இருக்கலாம். உங்களோட உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்ற காரணத்தினால அது நீங்க தானாவே அது அந்த நோயை எதிர்த்து தடுத்து நிறுத்திருச்சு. 2வது கேள்வி சொல்லுங்க. அந்த மலேரியா ஜுரம் வந்த ஒரு இதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அது ஒரு 3 days 4 days நல்ல ஜுரம் அடிக்குது இல்லைங்க? ஆமா. அது ரெக்கவர் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது நிறைய தண்ணீர் குடிக்கணும். அண்ட் வந்து தண்ணியான பொருட்கள், சூப்பு, நம்ம நார்மலாக வீட்டில் ரசம், இந்த சூப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கான இந்த தண்ணி சத்து உள்ள பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா ஃபீவர் அதிகமாக அடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க தண்ணி சத்து எல்லாம் குறைஞ்சிடும். அதையும் மீறி ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க குளுக்கோஸ் போடுவாங்க. இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக இந்த டயர்ட்னஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நன்றிமா. நன்றி சார். நீங்களும் டாக்டர் கிட்ட மலேரியா சம்பந்தப்பட்ட क्वेश्चंस கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 29860038 இந்த எண்ணுக்கு. இப்ப அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க யார் கால் பண்ணாலும். வணக்கம். ஓகே,
ஸோ நம்ம மலேரியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து நம்ம டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நோய் தடுப்பு மற்றும் சமூக நலத்துறை மருத்துவர் டாக்டர் ராஜேஸ்வரி அவங்களோட நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க செவறுகள்லாம் வந்து வீட்டுல வந்து மார்னிங் டைம்ல பகல்ல, அதாவது ரொம்ப வெளிச்சம் இல்லாத இடங்கள்ல கொசு அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு. இப்போ இது கேட்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. எந்தெந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல? செவரு, அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க தண்ணி மூடாத இடங்கள்ல. ஆமா, தண்ணி மூடாத இடங்கள்ல கொசு முட்டைகள் அதிகமா வளரும். ஸோ அதுல இருந்து புது புது கொசுக்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த வளர்ந்த கொசுக்கள் இருக்குல்லையா, அந்த கடிக்கக்கூடிய வளர்ந்த கொசுக்கள் வந்து வீட்டுல இருக்கு இந்த பீரோக்கு பின்னாடி, அந்த மாதிரி கட்டிலுக்கு அடிக்கல, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அது பகல் நேரத்துல இருக்கும். ஆனா அது பகல் நேரத்துல கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பகல் நேரத்துல அது கடிக்காது. அது அங்க இருந்துட்டு சாயங்காலம் அதாவது சூரியன் மறையும் நேரத்துல சொன்னேன், ஒரு 6 மணிக்கு மேல ஒரு 11 மணி வரைக்கும் அதிகமா அது கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏற்கனவே அது உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா சாயங்கால நேரத்துல நம்ம வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே அந்த நேரத்துல நம்ம வீட்டுல தான் இருப்போம். ஸோ வீட்டுக்குள்ள இருந்து சீக்கிரமா வந்து நம்மள கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, இதுக்காக தான் நம்ம அந்த மஸ்கிட்டோ நெட்ஸ் இதெல்லாம் போடுறது மூலமா அது வீட்டுக்குள்ள வரதையே தடுத்தோம்னா இது வீட்டுக்குள்ள அங்கங்க இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பதுங்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, கொசு வலைகள் நம்ம யூஸ் பண்ணும்போது ஜன்னலுக்கு எல்லாம். ஓகே, வணக்கம். ஓகே, ஸோ இப்போ வந்து 5 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ இவர் ஒரு குவெஸ்டின் கேட்டார் இல்லையா, எனக்கு வந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ பொதுவா ஒருத்தவங்களுக்கு மலேரியா வந்திருக்குன்னா திரும்பியும் அந்த நோய் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மறுபடியும்? அதாவது ஒரு தடவை மலேரியா வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாக ப்ராப்பராக எடுத்தவங்களுக்கு மருத்துவர் அறிவுரைப்படி ஃபுல்லாக எத்தனை நாள் எடுக்க சொல்கிறாங்களோ அத்தனை நாட்கள் எடுத்தவங்களுக்கு வந்து பெருசாக திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, மிக மிக குறைவு. பட் ஆனால் இப்போ வந்து யூஸ்வலாக இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் வரைக்கும் கொடுக்கப்படும். அப்படி அந்த 14 நாட்கள் வந்து நிறைய பேர் 14 நாள் எடுக்கிறத மறந்துடுவாங்க, வேலைக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோன்ற மாதிரி மறந்துடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிருமிகள் வந்து அந்த நேரத்துக்கு கொஞ்ச நாள் சாப்பிட்ட மாத்திரை மூலமா அந்த ஜுரம் எல்லாம் அடங்கிடும். பட் ஆனால் அந்த கிருமிகள் வந்து நம்ம உடம்புல வந்து முக்கியமாக லிவர்ல வந்து அங்கங்கே போய் இருக்கும். லிவர்ல வந்து அந்த கிருமிகள் நம்மளுக்கு எந்த வகையான தொந்தரவும் ஏற்படுத்தாமல் அது இருக்கும். ஏன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதை தடுத்துட்டு இருக்கும். சில வருடங்களுக்கு பிறகோ சில மாதங்களுக்கு பிறகோ வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வேற ஏதாவது காரணத்தினால கம்மியாகும் போது அந்த டைம்ல இந்த கிருமிகள் மறுபடியும் நம்ம ரத்தத்துல கலந்து மறுபடியும் மலேரியா காய்ச்சலை ஏற்படுத்தும். அண்ட் இந்த தடவை போன தடவையை விட இன்னுமே கடுமையான சிவியரா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகே, அப்ப அந்த கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னும் போது அடுத்து வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப. கண்டிப்பா சாப்பிடணும். எத்தனை நாள் கொடுக்குறாங்களோ அத்தனை நாள் கண்டிப்பா சாப்பிடுறது நல்லது. ஓகே, இப்போ வந்து நம்ம மலேரியா வருது, குளிர் ஜுரம் வர மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து அறிகுறி அப்படின்னு சொன்னோம். இப்போ அதுக்கான டெஸ்ட் எப்படி இருக்கும் டாக்டர்? மலேரியாவோட டெஸ்ட் எப்படி இருக்கும்? அதாவது இப்போ மலேரியா அப்படின்னா முதல்ல வந்து இந்த குளிர் ஜுரம், தலைவலி, சில பேருக்கு வாந்தி, மயக்கம் இந்த மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எது ஏற்பட்டாலும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்ல ஏதாவது ஒரு மருத்துவமனையோ பிரைவேட் லேபோ உங்களோட கன்வீனியன்ஸ் எதுவோ அந்த மாதிரி நீங்க போய் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் பெரிய டெஸ்ட் நினைச்சு சில பேர் பயந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ரத்தம் எடுப்பாங்க அந்த மாதிரி. அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து நிறைய பேர் வீட்டிலே சுகர் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம விரல் நுனியில வந்து ஒரு சின்ன ஊசியை குத்தி அதை ஒரு ஸ்ட்ரிப்ல வச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த மிஷின் காட்டும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். அதாவது ரத்தம் நம்ம உடம்புல இருந்து அந்த அளவுக்கு தான் எடுப்பாங்க. அதே மாதிரி விரல் நுனியில குத்தி அதை விட ஒரு ரெண்டு சொட்டு ரத்தம் அவ்வளவுதான் எடுப்பாங்க. அதை வச்சு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துல அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால ரத்தம் நிறைய எடுப்பாங்களோ இது பெரிய ப்ரொசீஜர் நினைச்சு யாரும் பயப்பட தேவையில்லை. ஓகே டாக்டர். ஓகே, ஸோ நம்ம தொடர்ந்து மலேரியா பத்தி பேச போறோம். மலேரியாவுடைய கொசுக்கள் பத்தி, எதனால உற்பத்தி ஆகுது, எப்படியெல்லாம் வருது, நம்ம அதை எப்படியெல்லாம் தடுக்க போறோம் அப்படிங்கிறது குறித்து பேச போறோம். நீங்களும் டாக்டர் கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 29860038 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே, ஸோ நேயர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு வேண்டுகோள் எங்களோட சைட்ல இருந்து என்னன்னா, நீங்க கால் பண்றீங்க, இவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறீங்க டாக்டர் கிட்ட பேசணும்னு சொல்லி, ஆனா அதுல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பேசிக் விஷயம், தயவு செஞ்சு ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு எங்களுக்கு வந்து நீங்க பேசுங்க. அப்பதான் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும், நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும். ஸோ நம்ம டாக்டர் கூட பேசணும்னு நினைச்சு ஆர்வமும் முயற்சி இருந்தாலும் பத்தாது, கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க வந்து கணக்குல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். நம்ம தொடர்ந்து டாக்டர் கூட பேச போறோம். பட் ஆனா ஒரு சின்ன விளம்பரத்துக்கு அப்புறமா
இன்று இரவு மணி 7:30க்கு நமது உழவர் உலகத்தில் பாலை 90 டிகிரி காய்ச்சணும். 90 டிகிரி காய்ச்சின பாலை இயற்கையான முறையில் ஆற விட்டு டெம்பரேச்சர் 40 டிகிரி வரும்போது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற புளிப்பு தயிரை அதில் புற ஊற்றி ஒரு 3 மணி நேரம் மறுபடியும் வெளியே தான் வச்சிருக்கணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ வீட்டில் பயன்படுத்தணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ கமர்ஷியலாக கம்பெனியில் செட் பண்ணால் கோல்ட் ரூம் வச்சிருப்போம், 4 டிகிரி கோல்ட் ரூம். அதில் எடுத்து வச்சோம்னா அடுத்த 12 மணி நேரத்தில் தயிராக மாறிடும். பால் பொருட்கள் உற்பத்தி தொழில் பற்றி செங்குன்றம் ஆர் தேவேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30க்கு நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் 3:32 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உலக மலேரியா தினம். அந்த தினத்தை முன்னிட்டு நோய் தடுப்பு மற்றும் சமூக நல மருத்துவர் நம்ம கூட டாக்டர் ராஜேஸ்வரி அவங்க இருக்காங்க. நம்ம மலேரியா குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நீங்களும் டாக்டர் கிட்ட பேசணும், உங்களுக்கு மலேரியா சம்பந்தப்பட்ட குவெஸ்டின்ஸ் இருக்கு, விழிப்புணர்வு வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 29860038 இல்ல 29520554 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். டாக்டர் இப்ப மலேரியா அப்படின்னாலே கொசுக்கள்னால வருது, இது நீர் தேங்குறதுனால வருது அப்படின்றீங்க. சோ அப்ப அது மழை காலத்துலதான் இதுக்கான நடவடிக்கைகளோ முன்னெச்சரிக்கைகளோ நம்ம அதிகமா எடுக்கணும். நம்ம ஏன் இப்ப இந்த சம்மர் டைம்ல இதை பத்தி அதிகமா பேசணும்? அதாவது இப்போ பாத்தீங்கன்னா சென்னையில கூட இப்போ ரீசெண்டா சில நாட்களுக்கு முன்பு கூட மழை பெஞ்சிச்சு இல்லையா? ஸோ அந்த டைம்லயும் கண்டிப்பா இந்த நீரெல்லாம் அங்கங்க தேங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுல இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்ற இந்த காலநிலை மாற்றம் இருக்கு இல்லையா, இதனால இந்த மாதிரி மாத்தி சில நேரங்கள்ல மழை பெய்யும் போது நம்ம மழைக்காலத்துல மட்டும்தான் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா இந்த நேரங்கள்ல நமக்கு அதுக்கான பாதுகாப்பு கிடைக்காது. அண்ட் இந்த காலநிலை மாற்றம்னால இந்த கொசுக்களும் அதோட பழக்க வழக்கங்களை பத்தி நம்ம தெரிஞ்சு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அது சாயங்காலம் தான் கடிக்கும், பகல் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த டெம்பரேச்சர் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது அதோட இந்த பழக்க வழக்கங்களும் மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அப்ப அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் மறுபடியும் முதல்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படலாம். அண்ட் இப்ப நம்ம கொசுக்களுக்கு எதிராக நிறைய மருந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னேன். இதுக்கான எதிர்ப்பு சக்தி அந்த கொசுக்கும் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. கொசுக்கும் எதிர்ப்பு சக்தி? ஆமா, கண்டிப்பா. அதாவது இப்பன்றதை விட ரொம்ப நாட்களாக வர ஆரம்பிச்சு நம்ம அதுக்கு அந்த மருந்தை மாத்திட்டு வேற ஒரு அதை விட ஸ்ட்ராங்கானவோ இல்ல வேற வகையான மருந்தோ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் இதுக்கான எதிர்ப்பு சக்தி வரத்துக்கும் கூடிய சீக்கிரம் அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களால நம்ம மலேரியாவை எதிர்த்து போராடுற முயற்சிக்கு இதெல்லாம் தடங்கல்களாக ஒரு அமைது. ஸோ அதனால அதுவும் இல்லாமல் இந்த காலநிலை மாற்றம் இன்னொரு வகையில் எப்படி அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த மழைக்காலத்தில் இந்த கொசு நிறைய முட்டை போடும் இல்லையா அந்த தண்ணியிலலாம். அப்போ அந்த முட்டை சில சமயம் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த முட்டை அப்படியே அந்த இடங்கள்ல, அது ஒரு பெருசாக யாரும் பயன்படுத்தாத இடம், வீட்டோட செவர் இல்லை ஏதாவது ஒரு ஓரமான இடம் அப்படின்னா அந்த முட்டை அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது ரொம்ப ரேரான விஷயம், பட் ஆனால் இதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்த தடவை திருப்பி மழை வரும்போது அந்த முட்டையிலேருந்து மறுபடியும் கொசுக்கள் உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. இதனாலையும் நம்ம எல்லா டைம்லயும் இதுக்கான ப்ரிவென்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ அந்த இந்த காலத்துலயும் இந்த ஒரு பருவநிலை மாற்றத்திலயும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியமா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ அடுத்ததா டாக்டர், இப்போ பொதுவா ஒரு கேள்வி, இது மலேரியா சம்பந்தப்பட்டது இல்ல, ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் என்னன்னா, யானைக்கால் நோயுக்கும் கொசுக்கடி தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் டாக்டர்? கண்டிப்பா யானைக்கால் நோய் அப்படின்றது ஃபிலேரியா, அது ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ஒரு வகையான கொசுக்களால பரவுது. அதாவது அதுக்கான கிருமி ஒண்ணு, அந்த கிருமியை பரப்புறது ஒரு கொசு தான். அப்ப ஆனா மலேரியா கொசுக்கள் அனஃபெலஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்ல, அது மலேரியாக்கான கொசுக்கள். பட் இந்த யானைக்கால் நோயை பரப்புறது கொசுக்கள் கியூலெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வேற வகையான கொசுக்கள். இந்த கொசுக்கள் பாத்தீங்கன்னா நம்ம பழத்துல எல்லாம் பார்த்திருப்போம், நிறைய இந்த சாக்கடை இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம், அதாவது அசுத்தமான நீர்கள் இருக்கிற இடத்துல இருக்கவங்களுக்கு யானைக்கால் இருக்கும்போது காட்டுவாங்க, சில இடங்கள்ல காட்டப்படும். ஸோ அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கொசுக்கள் அந்த மாதிரி அசுத்தமான நீர்கள்ல தான் வளரும். ஆனா மலேரியா கொசுக்கள் அப்படி இல்லை, சுத்தமான தண்ணியில தான் வளரும். ஓகே 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 டாக்டர். டாக்டர், இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த டைம்ல தான்
அதாவது காலையில உங்களுக்கு வந்து சூரிய ஒளி இருக்கும் போது அந்த கொசுவனால எந்த பாதிப்பும் வராது. பட் இருட்டுல ராத்திரி நேரங்கள்ல இல்ல நண்பகல் அந்த விடிகாலை நேரங்கள்ல தான் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மலேரியா கொசுக்களை தாண்டி நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் டாக்டர்? இந்த மாதிரி கேக்குறீங்க, அதாவது கொசுக்களாலயா இல்ல வந்து மலேரியா? கொசுக்களால. இப்போ மலேரியாவை தாண்டி என்ன? மலேரியாவை தாண்டி மற்ற நோய்கள். அதாவது ஒரு வேற வேற வகையான கொசுக்களால வேற வேற நோய்கள் வருது. இப்ப மலேரியா கொசு மட்டும் தான் பகல்ல கடிக்காதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது ராத்திரியில தான் கடிக்கும். இதே வந்து நம்ம டெங்கு பத்தி பேசணும், நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச விஷயமா இருக்கும். டெங்கு கொசுக்கள் எப்பவுமே பகல்ல தான் கடிக்கும். ஓகே. டெங்கு பரப்பும் அந்த கொசுக்கள் பாத்தீங்கன்னா அந்த வைரஸை பரப்பக்கூடிய கொசுக்கள் வந்து பகல் நேரத்துல தான் கடிக்கும். அது பகல் நேரத்துல வந்து வீட்டுக்குள்ளேயும் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வீட்டுக்கு வெளியவும் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் வீட்டுக்குள்ளதான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி டெங்கு, சிக்கன் குனியா, இந்த மாதிரி பல நோய்கள் வந்து மலேரியாவால பரப்பப்படுது, கொசுக்களால. அதாவது கொசுக்களால வந்து பரவுது. மலேரியா மாதிரி இதுவும் கொசுக்களால பரவக்கூடிய நோய்கள். ஓகே. இப்போ வந்து இதுக்கான வேக்சின்ஸ் இருக்கா டாக்டர் நமக்கு? அதாவது நிறைய டிசீஸ்க்கு வேக்சின் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பட் மலேரியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவில் வந்து எந்த வேக்சினும் இல்லை. அதாவது மக்களுக்கான எந்த வேக்சினும் இப்போதைக்கு எதுவும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனால் உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து மலேரியா அங்கே தான் இருக்கிறதுலே அதோட தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்தியாவை விடவும் பல மடங்கு அதிகமான மலேரியாவோட தாக்கம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே வந்து தேவைப்படுறதுனால ஒரு வகையான வேக்சின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்தியாவுக்கு இது தேவையா இல்லையான்றது இன்னும் சில வருடங்களில் மலேரியா எந்த அளவுக்கு இங்கே இருக்குன்றதை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். ஓகே டாக்டர். மேம், இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் மலேரியா பற்றி பேசணும், கொசுக்கள் பற்றி பேசணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, 14 நாள் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு ஸ்டாண்டர்ட் டே ஃபார் ட்ரீட்மெண்ட் சாப்பிடுற மாத்திரைகளுக்கு. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்ட்ல நம்ம மறந்துட்டோம், இல்ல அந்த 14 நாட்களுக்கான மருந்து நம்ம எடுத்துக்கலன்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு வரும் மேம்? அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அதை எத்தனை வகையான மலேரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 வகையான மலேரியா வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதில் 2 வகையான மலேரியா தான் ரொம்ப ரொம்ப காமன். மீதி 2 வகையும் ஒரு லெஸ் தென் ஒரு பர்சன்டேஜ் கூட 1% கீழே தான் இருக்கும் மீதி 2 மலேரியா. இந்த 2 மலேரியாவில் ஒரு வகையான மலேரியா கொஞ்சம் இந்த சிவியாரிட்டி கம்மியான மலேரியா, பெருசான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இன்னொரு வகையான மலேரியா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிவியரான மலேரியா, அதில் காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அதில் என்ன அந்த மலேரியானால ஈவன் இந்த மூளை காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து செரிப்ரல் மலேரியா அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி மூளையை பாதிக்கக்கூடிய காய்ச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த மலேரியா அதாவது உடம்புல இருக்கிற ஆல்மோஸ்ட் அனைத்து உறுப்புகளையும் அதை வந்து செயலிழக்க வைக்கிறதுக்கான இது வந்து அதுக்கு இருக்கு. இது வந்து நம்ம மாத்திரை சாப்பிடாததுனால மட்டும்னு சொல்ல முடியாது, நம்மளோட சாதாரணமான நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனாலையும் கூட இருக்கலாம். அந்த மலேரியால இருக்கிற அந்த டைம்ல அந்த கிருமிகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களால வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எந்தெந்த இது நம்ம உறுப்புகள் பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் லிவர், கல்லீரல் அது பாதிக்கும். லிவர் பாதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி நமக்கு வெளியே தெரியும் அப்படின்னா மஞ்சள் காமாலையாக தெரியும். அதாவது மஞ்சள் காமாலை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜாண்டிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஜாண்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் சாதாரணமா இது எதுவுமே இல்லாம திடீர்னு லோ பிபி, மயக்கம் இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்ஸ், சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நார்மலாகவே நம்ம வந்து ஜுரம், காய்ச்சல் இந்த மாதிரி டைமில் சரியாக சாப்பிட மாட்டோம். ஸோ அப்போ அந்த சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பாடும் அவங்களுக்கு பிரச்சனை, காய்ச்சலும் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல சர்க்கரை அளவு திடீர்னு குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு மயக்கம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மண்ணீரல்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்ப்ளீன், அதுவுமே மலேரியா வந்து இந்த ஸ்ப்ளீனை அதிகமான அளவில் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளீன் தான் மலேரியாவில் வந்து அஃபெக்ட் ஆகும், இந்த மண்ணீரல். இது இல்லாமல் சாதாரணமாக நம்ம காய்ச்சலில் வர நம்ம உடம்புல தண்ணி சத்து குறைஞ்சிரும் இல்லையா, டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், நீரிழப்பு. ஸோ அதனால அது வந்து ஒரு காமன் காம்ப்ளிகேஷன். ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து ரொம்ப சிக்காவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம போதுமான அளவோட அதிகமான தண்ணீர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும்.
அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம அனீமியான்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ரத்த சோகை, அந்த ரத்தத்தில் வந்து நம்ம அயன் சத்து கம்மியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மலேரியாவில். இது வந்து கொஞ்சம் ரேர் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி பல வகையான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து மலேரியா ஏற்படுத்தும் இப்போதைக்கு. ஆனால் நம்ம மலேரியாவில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோன்றதுனால இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. மக்களுக்கு இதை பற்றின அந்த அவேர்னஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ டக்குன்னு ட்ரீட்மெண்ட் போயிடுறாங்க, அண்ட் ட்ரீட்மெண்ட்டையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஒரு சில இடங்களில் இது பண்ணாதப்போவோ இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குன்றப்போவோ தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஓகே மேம், இப்போ வந்து இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து இப்போ சில தொழிலாளிகள்லாம் ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேயோ இல்ல அவங்க ஒரு ஷெட்லயோ இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற தொழிலாளிகளுக்கு இப்போ மலேரியாவுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. அப்போ அவங்கள என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் அவங்க எடுத்துக்க முடியும்? இவங்களுக்கான ஒரு 1 and only ஒரு ப்ரிகாஷன் பார்த்தீங்கன்னா அது பெட் நெட்டு தான். ஸோ வெளியே வந்து கட்டுற மாதிரியான நெட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு மேஜராக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கண்டிப்பாக அந்த வீடு பாதி கட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடத்துல இருக்கும்போது அந்த நெட்டை மட்டும் அவங்க கூடவே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்களால எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால வந்து அதுதான் ஒரு வகையானது. நம்ம சைடில் இருந்து, அதாவது வந்து இந்த ஹெல்த் கேர் நம்ம ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க உடம்புல இந்த கிருமிகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த மலேரியா டெஸ்ட்டை வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா சர்க்கரை டெஸ்ட் மாதிரி கையில் குத்தி எடுப்பாங்கன்னு, அது வந்து நீங்கள் நடுவில் யானைக்கால் நோய் பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த யானைக்கால் நோய்க்கான கொசுவோட கிருமிகளும் இதே மாதிரி மலேரியா டெஸ்ட் மாதிரியே நம்ம அந்த விரலில் குத்தி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காகவும் மலேரியாக்காகவும் சேர்த்து நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல, அதாவது இந்த யானைக்கால் நோயோட கொசுக்கள் வந்து அந்த ரத்தத்தில் நம்ம எப்போ அதோட அந்த கிருமியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் கண்டுபிடிக்க முடியும். நைட் ஒரு 10 மணிக்கு மேலேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே மட்டும்தான் அது வந்து ரத்தத்தில் வந்து பரவிட்டு இருக்கும். ஸோ இதுக்கான டெஸ்ட்டை கவர்மெண்ட் வந்து நைட்டு 10லேருந்து 11 மணி வரைக்கும் தான் எடுப்பாங்க. வீடு வீடாகவோ இல்லை இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் தங்கி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்னைக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அன்னைக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த டெஸ்ட்டை எடுத்துப்பாங்க. அதில் யாருக்கு பாசிட்டிவ் இருக்கோ அவங்களுக்கு அங்கேயே போய் டேப்லெட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதை அவங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இப்போ யானைக்கால் நோய் பற்றி பேசும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் மேம் உங்களுக்கு? யானைக்கால் நோயிலையும் அதாவது மலேரியா மாதிரி இந்த அளவுக்கு கடுமையான ஜுரம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. பட் லேசான ஜுரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த யானைக்கால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து கால் வீக்கம், அது வந்து இந்த கிருமி உள்ள வந்த உடனே எல்லாம் வராது. ரொம்ப பல மாதங்களா அதை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ணாம வச்சுட்டு இருக்கோம். இதாவது இந்த மாதிரி ஜுரம், உடல் அரிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து முன்னாடி வரும். இதை வந்து நம்ம சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் கவனிக்காம விட்டுரும் போது பின்னாடி வந்து பொறுமையா கால் வந்து லேசான வீக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லேசான வலி, இந்த மாதிரி காலில் வீக்கம் பரவிதான் இந்த ஃபுல் அந்த யானைக்காலா வந்து அது டெவலப் ஆகுறது. அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் தான் அந்த வியாதியோடது. பேர் நம்ம அதனால வச்சிருக்கோம். பட் ஆனால் எல்லாருக்குமே அந்த யானைக்கால் வரணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே அந்த நோயை நம்ம கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ மழை டைம்லேயே வச்சுக்கலாம். இப்போ கொசுக்கள் அதிகமாக இருக்குது, நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து லீவ் விட்டாச்சு. ஸோ இப்போ இந்த கோடை மழை வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் வந்து பசங்க லீவுன்றதுனால ஈவினிங் ஆனால் ஒரு பார்க் போகிறதோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் போய் விளையாடுறதோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ கொசு கடிக்குது. இப்போ நமக்கு இது தெரியாது இது எந்த கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் குழந்தைங்க வெளியிலேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன எடுத்துக்கலாம் நம்ம இதுலேருந்து நம்ம தடுத்துக்கிறதுக்கு? இதுலேருந்து அதாவது குழந்தைங்களுக்கு நார்மலாக அவங்க வயசுக்கு ஏற்ற தேவையான ஊட்டச்சத்தும் அந்த நியூட்ரிஷன் சாப்பாடு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்தாலே அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த மலேரியா பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைங்க, அதுவும் நான் சொன்ன அந்த மாவட்டங்கள் அதிகமாக இருக்க இடங்கள்ல தான் 5 வயசுக்கும் கீழே இருக்க குழந்தைங்கள தான் பாதிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த 5 மாவட்டங்களில் வந்து அவங்களுக்கே லேசாக இந்த கிருமிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தானாக வந்துடும் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால. 5 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு பெருசாக மலேரியானால எந்த பாதிப்பும் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி. வரலாம், பட் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ நம்ம கொசு கடிச்சதுக்கு அப்புறம் நம்மளால வந்து அதை தடுக்கிறதுக்கு எதுவும் பண்ண முடியாது. கொசு கடிக்காம தடுக்கிறது தான் அதுக்கான வழி. ஒருவேளை அது கடிச்சிருச்சு, அது எந்த கொசு நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா வச்சுக்கிறது மட்டும்தான் அதுக்கான ஒரு வழி.
வழி. அதையும் தாண்டி காய்ச்சல்னு வரும்போது நம்ம உடனே சேர்ந்து ஒரு மருத்துவரை பார்க்கறது வந்து நல்லது. ஓகே, இப்ப நம்ம ஒரு காய்ச்சல்னு வரும்போது அது ஒரு லேசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட்ல இருந்து நிறைய மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. வீடு வீடா போய் அந்த மழை டைம்ல இப்போ எல்லாருமே வந்து நம்ம இன்ஸ்பெக்ட்லாம் பண்றாங்க. ஓகே, நம்ம கரெக்டா இருக்குதா, எல்லாம் மூடி இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை தாண்டி கவர்மெண்ட்ல இருந்து என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கொடுக்குறாங்க? அதாவது இந்த மாதிரி வீடு வீடாக சென்று பார்க்கறது வந்து முன்னாடி கிராமங்களில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது நகரங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க. ஈவன் டாக்டர்ஸோட ஹவுசஸில் கூட, ஈவன் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தண்ணி தேங்கும் இல்லையா, அந்த தண்ணியிலையும் டெங்கு கொசுக்கள்லாம் வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் டெங்கு கொசுக்களோட அந்த சின்ன சின்ன புழுக்கள் வந்து மிதந்துட்டு இருக்கும். ஈவன் டாக்டர்ஸோட வீட்லையும் மிதந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வேலை பிஸியில் இதெல்லாம் வந்து பார்க்காம விட்டுடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன். இதுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி தொட்டிகளை மூடி வைக்கிறது, இதுவும் எல்லாமே கண்டிப்பா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். வீட்டை சுத்தி தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு பர்மனண்டா சொல்யூஷன் பண்ணணும். எப்பவுமே நம்ம மழைக்காலத்துக்கு முன்னாடி டெம்பரரியா பண்ணோம்னா அடுத்த வருஷம் திருப்பியும் வந்து அதுக்கான பிரச்சனைகள் வரதான் செய்யும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது பார்த்துக்கணும். ப்ளஸ் இந்த சதுப்பு நிலம் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாம் நார்மலாக அந்த சதுப்பு நிலத்தில் தண்ணீர் அதிகமாக இருக்கிறதுனால, வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே எப்போவுமே கொசுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து தண்ணி பிரச்சனை பற்றி யோசிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் வீட்டுக்கு அந்த மஸ்கிட்டோ கொசு வலை போடுறது, ப்ளஸ் வந்து நம்ம பர்சனலாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க தான் வந்து அந்த டைமில் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே டாக்டர், ஸோ இப்போ வந்து வேக்சின்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இதுக்கா இனிமே வரலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நோயை பொறுத்த வரைக்கும் இது வந்து வருமுன் காப்போம், அதுதான் வந்து முக்கியமான இதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த வருஷத்துக்கான தீமே வந்து இட் எண்ட்ஸ் ஃப்ரம் ஹஸ் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தீம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த நோயை இந்த வருஷத்துக்குள்ள ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமும் இருக்கும். அந்த மாதிரி திட்டம் நம்மளுடைய நாட்டுல இருக்கா டாக்டர்? இருக்கு, கண்டிப்பா நம்ம நாட்டிலயும் இருக்கு, உலக அளவிலுமே இருக்கு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2030, அதாவது 2030 வந்து மலேரியா வந்து ஒரு பொது சுகாதார பிரச்சனை, அதாவது பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமா இல்லாம அது ஆக்கணும். ஓகே, எங்கேயோ ஒரு கேஸ் எப்பயோ வரலாம்ன்ற மாதிரி அதுக்கான அர்த்தம். அது ஒரு பெரிய அளவில் யாரையும் வந்து பாதிக்காம இருக்க மாதிரி பார்க்கறதுக்கு தான் இந்தியா முயற்சி பண்ணிட்டு இருக்கு 2030. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த மலேரியா வராம இருக்கிறது கவர்மெண்ட் கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அதோட பாசிபிலிட்டி நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளுடைய வீட்டை சுத்தியும் நம்மளுடைய இடங்களை சுத்தியும் நம்ம வந்து பாதுகாப்பு, நம்ம சுற்றி வந்து எந்த குப்பைகளும் போடாமல், எந்த தண்ணீரும் தேங்க விடாமல், கம்யூனிட்டியில் ஒரு சின்ன ஊரில் நம்ம பார்த்துக்கிறதுல தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து மக்கள் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க டாக்டர் இந்த ஒரு நாளை குறித்து? இந்த வேர்ல்ட் மலேரியா டே அப்படின்றது நம்ம 1 டே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த அன்னைக்கு வந்து நம்ம வருஷம் ஃபுல்லாக எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளுக்கான ஒரு ஊக்குவிப்பாக தான் இருக்கணுமே தவிர இந்த ஒரு நாள் மட்டும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அப்புறம் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் வந்து இந்த மெஷர்ஸை கண்டினியூஸாக அண்ட் அப்கமிங் இப்போ சம்மர் முடிஞ்சு திருப்பி மழைக்காலம் வரும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அந்த மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தால் நல்லது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட நேரம் நீங்க கொடுத்து இங்க மலேரியா பற்றி ஒரு தெளிவான விழிப்புணர்வு நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. எங்களோட நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.